நன்றாய் தெரிந்து பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. ஏசாயா 29:17 இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான. ஆமே. சிலர் கேட்கலாம் போன வருஷமும் இப்படிதான் சொன்ன, அதுக்கு முந்தின வருஷம் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த வருஷம் இப்படிதான் சீஷர்கள் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் பிதாவின் இடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். 18வது வசனத்துல உடனே சீஷர்கள் இந்த கொஞ்ச காலம் சொல்லி கொஞ்ச காலம் ஆச்சு. அவன் இந்த கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன ஆண்டவர்களை விளங்கலப்பா. இந்த வார்த்தைய ஆண்டவர்கிட்ட விளங்கல். ஆண்டவரே 20 ஆண்டவர் சொல்றார், அடுத்த வார்த்தை கேளுங்க, மெய்யாகவே. மெய், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாற்ற மாட்டேன், ஏமாற்றம் கிடையாது உனக்கு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய். சொல்லுங்க, என் உபவாசம் நல்ல பண்டிகையாக மாற போகிறது. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட, அதான் கொஞ்ச காலம். ஆமென். பாடுங்க, இதான் கொஞ்ச காலம். ஆமென். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். glory. ஆமென். உன்னை தப்பி செல்ல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஓரவா கலவா ஹந்தரவா